நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். நம்பிக்கையினால் அன்று எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது. நாம் நற்கருணை ஆண்டவரை நம்புகிற பொழுது அந்த ஆண்டவருக்கு உகந்தவராய் நாம் மாறுகிறோம். அவருக்கு பிரியமானவராய் நாம் மாறுகிறோம். கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். நாம் நற்கருணை ஆண்டவரை அணுகி வந்திருக்கிறோம். இதோ இங்கே அவர் உண்மையாகவே முழுமையான பிரசன்னத்தோடு இருக்கிறார் என்பதை நாம் நம்ப வேண்டும். நற்கருணை ஆண்டவர் உண்மையாகவே இங்கே வீற்றிருக்கிறார். இங்கே தெய்வம் இருக்கிறார். இம்மானுவேல் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் முழுமையாக நம்ப வேண்டும். அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். நாம் நற்கருணை ஆண்டவருடைய முன்பாக அமர்ந்திருக்கிற நேரங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்விலே பொன்னான நேரங்கள். நம்மை அறியாமலேயே நிறைய ஆசீர்வாதங்களை அவர் நம் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் அமைதியாயிருங்கள், நான் உங்களுக்காக போரிடுவேன் என்று விடுதலை பயணம் 14:14 ஆண்டவர் கூறுகிறார். அமைதியாய் இருப்பது என்பது வீட்டில் அமைதியாய் இருப்பது அல்ல, தூங்கிக் கொண்டு அமைதியாய் இருப்பது அல்ல, மாறாக நற்கருணை ஆண்டவர் முன்பாக அமைதியாக இருப்பது. நற்கருணை ஆண்டவரிடத்தில் எல்லாவற்றையும் சமர்ப்பித்து விட்டு அமைதியாக இருப்பது. அப்பொழுது அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். அவர் நமக்காக போரிடுவார். நாம் போராட தேவையில்லை. இது அவருடைய போர் என்று சொல்லி அவரை எடுத்து நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நமக்கு விடுதலை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நாம் நம்ப வேண்டும். இந்த நற்கருணை ஆண்டவர் முன்பாக அமர்ந்து எத்தனையோ நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை அவர் முன்பாக அமரக்கூடிய இந்த பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து அவருடைய உடனிருப்பு நமக்கு தேவை என்பதை உணர்வோம். இந்த மோசே சொன்னாரே, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் என்னோடு வரவில்லை என்றால் என்னை இங்கிருந்து போக விடாதேன் என்று சொன்னார். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இல்லாத இடத்துல நான் இருக்க வேண்டாம், உம்முடைய பிரசன்னத்தோடு நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். அவர் எப்படிப்பட்ட தேவன்! அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனாக அவர் இருக்கின்றார்.